Hi friends, welcome to Nirmala's Kitchen. இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் தாங்க. ஓணம் ரெசிபீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல்ல இந்த ரெசிபீஸ் எல்லாம் தான் நான் செய்ய போறேன் இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கோலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பூக்கோலம் நான் போட்டிருக்கிறது. ஸோ நான் வெறும் ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் ரெசிபீஸ் தாங்க நம்ம பார்க்கலாம். இது ஓணம் ஸ்பெஷலு. இந்த மாதிரி இது பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாம் ஈஸி சமையல் தான். இப்போ முதல்ல நம்ம மட்டை அரிசி ரைஸ் குக் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மட்டை அரிசி ரைஸை 1 கப்பு எடுத்து 3 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிறேன். நான் இந்த கப்பில் தான் எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு அந்த அரிசி 1 கப்பு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் மேலே எடுத்து வைக்கலாம். ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு இது நல்லா தள்ளன்னு கொதிக்கும் போது நம்ம அரிசியை கழுவி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ அரிசி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஊற வச்சுருக்கிற அரிசி இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை கலந்து கொடுத்துடலாம். இது ஒரு 1/2 hour கிட்ட வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வேகணும் இந்த அரிசி நல்லா. ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இதே ரைஸை நீங்கள் குக்கரில் வைக்கணுன்னா நீங்கள் 1 கப்பு ரைஸுக்கு நீங்கள் 5லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வச்சுக்கலாம் குக்கரில் செய்யும் போது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் குக்கர் விசில் எவ்வளோ விடுறீங்களோ அவ்வளோ விட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வெந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வெந்துட்டதும் நம்ம மூடி போட்டு இதை தண்ணி வடிகட்டிடலாம். நம்ம தண்ணி வடிகட்டிட்டு வச்சிடலாம். இப்போ சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். இது வறுத்து அரைச்ச சாம்பார். இந்த சாம்பாருக்கு நம்ம மசாலாலாம் வறுத்துட்டு தான் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். நார்மல் தோறு தால் தான் நம்ம சாம்பாரெல்லாம் செய்வோம் இல்லை, அந்த பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு பிறகு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு விசிலில் போட்டுடலாம். விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி நம்ம பருப்பை நல்லா வேகத்துக்கு கொடுக்கலாம். பருப்பு வேகட்டும். பருப்பு வேகிற வரைக்கும் நம்ம காயை வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் நான் 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன், கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்க்காதையே வறுக்கிறேன் நான். நீங்கள் வேணும்னா எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வறுத்து கொடுக்குறேன். இது கொஞ்சம் ரா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வறுக்கலாம். அதுக்கப்புறம் நான் காய் வெட்டி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 3 காய் எடுத்திருக்கேன். அது கேரட்டு, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் சீமை கத்திரிக்காய். இது 3ம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். ஒரு 1 மினிட் அப்படி வதக்குனா போதும். அதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் தனியா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகமும் மிளகு போட்டிருக்கேன். இது போட்டுட்டு நல்லா வறுத்துடலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வதக்கிட்டேன். இன்னொரு பக்கம் நம்ம காய் வச்சோம் இல்லையா, அது வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு இதுவும் நல்லா கொதிக்கிறதுக்கு கொடுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சிட்டு இதில் சேர்க்க போகிறோம். நான் அரைச்சிட்டு ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மசாலா கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். அந்த புளியை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு நம்ம தாளிச்சிடலாம். இதை தேங்காய் எண்ணெயில் தான் நான் தாளிக்க போகிறேன் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் தான் நான் யூஸ் பண்ணி செய்கிறேன். நான் இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே கேரளா டிஷ்ன்றதுனால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொச்சிடுச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு டிஷ்ஷு நான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துங்க. அதில் 1 கப் அளவுக்கு நான் பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். துருவி வச்சுட்டு அதுலேயே பச்சை மிளகாய், உப்பு சேர்த்துறேன். உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வறுத்து கொடுக்கலாம். நம்ம
ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷு வந்து பீட்ரூட் பச்சடி தான் நான் செய்ய போகிறேன். இப்போது நான் முதல்ல சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால பாதியில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போது ஃபுல்லாக வதக்கிட்டு நம்ம வந்து மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக சுண்டுற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம வந்து ஃபுல்லாக நைஸாக அரைக்க மாட்டோம், கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வரோம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இது பீட்ரூட் வெந்துட்ட பிறகு நம்ம வந்து இந்த மசாலாவை அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். தண்ணியே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கெட்டி தயிர் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தயிர் கூட சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம தயிரை பீட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. விஸ்கில் வந்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து பீட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பச்சடிக்கோசரம் நம்மளுக்கு பச்சடி கன்சிஸ்டன்சி வர்றதுக்கோசரம் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தயிரை க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை பீட்ரூட்டு வேக வச்சுக்கிறதுல நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு தாளிச்சிடலாம். நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து தாளித்து கொடுத்துடலாம். இப்போ தாளிச்சிட்ட பாருங்கள், நான் வந்து இப்போ இன்னொரு டிஷ்ஷு செய்கிறேன். நான் டிஷ்ஷு பேர் வந்து சம்மரம்மன்னு சொல்லிட்டு, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது 3 நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இது 3 நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். கிண்ணம் எடுத்துகிட்டு நம்ம தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். அதில் கிள்ளி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ சம்மரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இன்னொரு டிஷ்ஷு பார்க்கலாம். நம்ம வந்து இன்னொரு டிஷ்ஷு வந்து அவியல் தான் செய்ய போகிறோம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அவியலுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் காய் வந்து கேரட்டு, கொத்தவரங்காய், சீமை கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கருணைக்கிழங்கு, பீன்ஸு, முருங்கைக்காய், இந்த காயெல்லாம் தான் நான் ஒரு கப் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். நம்ம காய் சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வேகட்டும். வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து எல்லா காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டேன் நான். இப்போ பாருங்கள், மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி காய் வேகிற வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நான் வந்து மூடி எடுத்துட்டேன். இது வந்து தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் அதே சிம்மில் வச்சுடுங்க. இப்போ ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் இது 3 சேர்த்துட்டு நம்ம வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இப்போது பாருங்கள், நான் வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து நான் வேறு பாத்திரத்தில் நான் வந்து கடாயில் சேர்த்துட்றேன். காயெல்லாம் கடாயில் சேர்த்துட்டு இப்போ வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி இது வேகட்டும். இது வெந்த பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கெட்டி தயிர் சேர்க்க போகிறோம். கெட்டி தயிர் சேர்த்துட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த தயிரில் தான் அது வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு ஒன்று, அவியல் டேஸ்ட்டு இதில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து தண்ணியை வதக்கிடுச்சு. இப்போ வந்து அவியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷு முடிஞ்சிச்சு, அவியல் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு டிஷ்ஷு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இது வந்து கூட்டுக்கறின்னு சொல்லிட்டு இது வந்து கடலை வச்சு செய்கிறது. இப்போ இதுக்கு காய் என்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கருணைக்கிழங்கும் அதுக்கப்புறம் வாழைக்காவும் இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து வேகிறதுக்குள்ளலாம் அதுக்கு வந்து மசாலா வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காவும் அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு,
கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம். இது வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதுவும் கொஞ்சம் நைஸ், கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸ் தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இப்போ வந்து இந்த காய் எல்லாம் வெந்துடுச்சு, தண்ணி எல்லாம் சுண்டுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த மசாலாவை வந்து நம்ம சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏற்கனவே நான் வந்து கடலை ஊற வச்சு நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலேயே கொஞ்சம் நேரம் வேகணும், அது வரைக்கும் நம்ம விடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இதுக்கு வந்து தாளிச்சிடலாம் நம்ம. அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதை தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் பச்சடி செய்ய போகிறேன். நான் வந்து வெள்ளரிக்காய் பச்சடி செய்ய போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள், நான் வந்து ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காவை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வேகிறதுக்கு விடலாம். அதுக்குள்ளே ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதே கால் மூடி அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு நம்ம இதெல்லாம் ஒன்றா மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதுவும் வந்து கொரப்பாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், காயை வெந்துட்டு அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிரை கூட சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுலேயும் தேங்காய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம வந்து தாளித்து அதில் கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நேந்திர வாழைப்பழம் சிப்ஸ் தாங்க செய்ய போகிறேன். அதாவது இது ஸ்வீட் சிப்ஸ். இது பழமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்வீட் சிப்ஸ் தான் செய்ய வரும் இதில். ஸோ நான் வந்து தோலெல்லாம் உரிச்சிடுறேன். நான் இது தோல் உரிச்சிட்டு நம்ம வந்து இது ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம சிப்ஸுக்கு எப்படி கட் பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம. நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பழத்தில் தான் நான் வந்து சிப்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறேன். நான் சிப்ஸுக்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்வீட் சிப்ஸுன்னு சொல்லுவாங்க இதுக்கு, நேந்திர வாழைப்பழம் சிப்ஸு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேங்காய் எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து சிப்ஸ் போட்டு எல்லாம் பொரிக்கலாம். நம்ம வந்து பாருங்கள், இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வந்து ஒன்று போடுறேன். இப்போ எல்லா சிப்ஸும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கலர் வந்து ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். இது பாருங்கள், இப்போ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதுலேயே நான் வந்து அப்பளம் கூட பொரிச்சுக்கிறேன். இது வந்து கேரளா அப்பளம் தான். இந்த அப்பளம் கூட நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். இதே எண்ணெயில் பொரிச்சு எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ இந்த அப்பளம் பொரிச்சு முடித்த பிறகு நம்ம வந்து அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி புளி செய்யலாம். நம்ம இஞ்சி புளி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சேர்த்துக்க முதல்ல கடுகு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க, வெந்தயம் சேர்த்துக்கோங்க, காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா இது கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி வந்து 1 கப்பு நிறைய நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், 1 கப்பு நிறைய புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே இது வந்து கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து நாட்டு வெல்லம் சேர்க்க போகிறேன். இது வந்து டேஸ்ட் கொடுக்குறதுக்கோசரம் நாட்டு வெல்லம் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், இஞ்சி புளி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு டிஷ் நம்ம செய்யலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பு கறி செய்யலாம். நம்ம இது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் சேர்த்து கழுவி எடுத்துன்னு வந்துடலாம். கழுவி எடுத்துன்னு வந்துட்டு நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி நல்லா வேகிறதுக்குள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் விசில் எடுத்துட்டு இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து கரண்டிலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வந்து மத்தில் கடையிறதுனா மத்தில் கூட வச்சு கடைஞ்சிக்கலாம். நான் வந்து இன்னும் உப்பு சேர்க்கல இதில். இப்போ வந்து இதுக்கு ஒரு சின்ன இதாக மசாலா ஒன்று ஆட்டிக்கலாம் நம்ம. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை ஆட்டி எடுத்துன்னு வந்துட போகிறோம். இப்போது இதுவும் குறைப்பாக தான் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா டிஷ்ஷில் எப்போவுமே ரொம்ப தேங்காய் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் நான். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயை எடுத்துகிட்டு இதில் வந்து அந்த பருப்பு வெந்த பருப்பு வந்து இந்த கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நல்லா. இது கொஞ்சம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துடலாம் நம்ம. சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதித்து கெட்டியாகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், இப்போ இன்னும் கொதிக்கல, ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து கொதிக்க போகுது பாருங்கள், கொதிச்சிச்சு நல்லா. இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிச்சிடலாம் நம்ம. இதுக்கும் சேம் கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், அப்புறம் சீரகம் போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இது தாளிச்சிட்டு இதோ வைக்கலாம் நம்ம. இது வந்து கெட்டியாகிற வரைக்கும் அப்படியே கொதிக்கிட்டோம் கொஞ்சம். இப்போ இன்னொரு டிஷ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. இது வந்து பாலாடை பிரதமன். நான் வந்து இந்த பாலாடை செய்யறதுக்கு நான் வந்து ரைஸ் பிரதமன் தான் எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நம்ம. நல்லா அந்த ஒயிட் கலராக வரணும் தண்ணி, அது வரைக்கும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி வச்சுட்டேன். நல்லா கொதிக்குது பாருங்கள் அந்த தண்ணி. கொதிச்ச பிறகு நம்ம வந்து அந்த அடா பிரதமனை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து அந்த சுடு தண்ணிலேயே நல்லா வெந்துடும், பாதி வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் வந்து அகலமான பாத்திரத்தில் வந்து நான் 1 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பால் வந்து நல்லா சுண்டணும். சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்கிறதுக்கு விடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அடா பிரதமனை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துலாம் நம்ம. பாருங்கள், இப்போ வந்து நான் இதில் பாலில் சேர்க்க போகிறேன் இந்த பிரதமன், வெந்த பிரதமனை. இப்போ வந்து பாலில் சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சு தான் இதை வந்து நம்ம வந்து ஒரு 35 மினிட்ஸ் அப்படி நல்லா வேகத்துக்கு விடணும். இது வந்து பாயசம் வந்து நல்லா வெந்து பிங்க் கலராக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும். இப்போ வந்து நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நான் வந்து மிட்டாய் மேட் கூட நான் சேர்க்க போகிறேன். அது வந்து கொஞ்சம் மில்க் மேட் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மில்க் மேட் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து மிட்டாய் மேட் ஆட் பண்ணுறேன். இப்போது க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து இதை வேகிறது கொடுக்கலாம். இப்போ வந்து நான் மிட்டாய் மேட்டு வந்து சேர்க்க போகிறேன் நான். பாருங்கள், நான் வந்து 1/4 பாகத்தான் சேர்க்க போகிறேன், ஃபுல்லாக சேர்க்குறதுல. இது வந்து ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. நான் வந்து இது 1/4 பாகம் சேர்த்துட்டு மிச்சத்தை அப்படியே வைக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம. சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து கொடுக்க போகிறோம். இந்த பாயசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் செய்யுங்க, நல்லா வரும். நானும் அதே மாதிரி தான் அடிகனமான பாத்திரம், அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் தான் நான் இப்போ செஞ்சுன்னு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து சரியாக தெரியல, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து இதில் வந்து ஒரு இது ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து அன்சால்டட் பட்டரை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இதில். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் க்ரீமியாக இருக்கும், க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கிறோன்றதுக்கோசரம் நான் வந்து பட்டர் சேர்த்துட்டு நீங்கள் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பட்டர் வேண்டான்னா நீங்கள் வந்து கீ கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா டிஷ்ஷும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து நான் இலையில எல்லாத்தையும் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த இலையில சர்வ் பண்ணுறது வீடியோ சரியாக வரல, அதனால நான் போடல. இப்போ பாருங்கள், நான் வந்து ஓணம் ஃபெஸ்டிவலோட ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நான். நீங்களும் இந்த முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஓணம் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹாப்பி ஓணம். அதுக்கப்புறம் எனக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த டிஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷை நான் வந்து செஞ்சுருக்கேன், ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எல்லா ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கோகோனட், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், தயிர், இதெல்லாம் ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ஈஸி மெத்தடாக தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்